Good morning students. So in this class, let us discuss about the factors affecting absorption. What are the different factors which affect the absorption? அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஃபேக்டர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். வாட் ஆர் தே? ஒன்று வந்து என்னதுன்னா நேச்சர் ஆஃப் அட்சார்பென்ட், another one nature of adsorbate, pressure, concentration at given temperature, concentration of the solution at the given temperature. Nature of adsorbent and nature of adsorbate அப்படின்னு சொல்லலாம். நேச்சர் ஆஃப் அட்சார்பேட் அண்ட் அட்சார்பென்ட் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ரீகால் பண்ணிக்கணும். ஒரு சொல்யூஷன் இருக்குதுன்னா இந்த சொல்யூஷன் விச் கண்டெய்ன்ஸ் 2 காம்பனன்ட்ஸ் சால்வெண்ட் அண்ட் சொல்யூட்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஈவன் அட்சார்ப்ஷன் ப்ராசஸ்லையும் அட்சார்பென்ட் அப்படின்னா தட் இஸ் அ சர்ஃபேஸ் ஏரியா. அதில் அட்சார்பேட் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ், எந்த சப்ஸ்டன்ஸ் அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் அட்சார்ப் பண்ணுதோ அதுக்கு பேர் அட்சார்பேட். அட்சார்பென்ட் வேறு, அட்சார்பேட். அட்சார்பென்ட் ஜஸ்ட் லைக் சால்வெண்ட், அட்சார்பேட் இஸ் ஜஸ்ட் லைக் வாட் சொல்யூட். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த அட்சார்பென்ட். இப்போது ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு பார் மேக்னெட் எடுக்கிறோம், 2 பார் மேக்னெட் எடுக்கிறோம். ஒரு பார் மேக்னெட் அப்படி ஒரு பீஸாகவே உடைக்காமல் வச்சுக்கணும். இன்னொரு பார் மேக்னெட் நல்ல சின்ன 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 பீசஸாக உடைச்சி வச்சுக்கணும். இப்போது கொஞ்சம் இருக்க ஒரு சின்ன பவுலில் அயன் ஃபில்லிங்ஸ் நிரப்பி வச்சுக்கணும். இப்போது அந்த அயன் ஃபில்லிங்ஸை பார் மேக்னெட் மேலேயும் நீங்கள் போடுங்க. அந்த பார் மேக்னெட்டை பீசஸ் ஆக்கி வச்சுருக்கோம்ல அந்த பீசஸ் மேலேயும் தூவி விடுங்க. இப்போது இந்த அயன் ஃபில்லிங்ஸ் ஆர் அட்சார்ப்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி பார் மேக்னெட். கொஞ்சம் நேரம் கழித்து 2 பேப்பரில் எவ்வளவு அயன் ஃபில்லிங்ஸ் அட்சார்ப் ஆகிருக்குங்கிறத தனித்தனியாக பிரித்து பாருங்கள். டெஃபினெட்லி த மேக்னெட் பார் பீசஸாக நிறைய பீசஸில் தான் நிறைய அட்சார்ப்ஷன் நடந்திருக்கும். அந்த குவான்டிட்டி வில் பி கிரேட்டர். ஏன் அப்படின்னா இந்த முழுசாக உள்ள பார் மேக்னெட்டில் சர்ஃபேஸ் ஏரியா யூஸ்லெஸ். வேறு அதாவது சின்ன சின்ன பீசஸாக நம்ம உடைக்கும்போது so many pieces of bar magnets are there. அப்போ total surface area will be greater, so the absorption will also increase. இதுதான் சர்ஃபேஸ் ஏரியா வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்ன சொல்லணும், காமனாக நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் அப்படி எழுத முடியாது. அப்போ என்ன சொல்லணும், when the surface area of the adsorbent increases, even the process adsorption also increases அப்படின்னு போடும். ஸோ நேச்சர் ஆஃப் அட்சார்பேட். நேச்சர் ஆஃப் அட்சார்பேட் அப்படின்னா when the gases like sulfur dioxide and ammonia and hydrogen chloride are easily liquefy ஆகும். ஈஸிலி லிக்விஃபிகேஷன் ஆகக்கூடிய இந்த கேஸஸ்லாம் எது? சல்ஃபர் டை ஆக்சைடு, அமோனியா, ஹைட்ரஜன் குளோரைட். அப்போது இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா தீஸ் ஆர் ஹேவிங் கிரேட்டர் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இது வந்து என்ன ஆகும், ஈவன் ஈஸிலி இட் கேன் பி அட்சார்ப்ட் ஆன் தி அட்சார்பென்ட். Whereas the permanent gases like hydrogen, nitrogen, oxygen cannot be easily liquefied. Upon the permanent gases are having low critical temperature and absorbed very slowly. அப்போ நம்ம இங்கே என்ன பார்க்கணுன்னா 2 டைப் ஆஃப் கேஸஸ் பார்க்குறோம். ஒன்று வந்து ஈஸிலி லிக்விஃபைடு கேஸஸ், another one நான் லிக்விஃபைடு கேஸஸ். நான் லிக்விஃபைடு கேஸஸ்க்கு பேர் தான் பெர்மனெண்ட் கேஸஸ். அப்போ அதெல்லாம் எதை? ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாம் பெர்மனெண்ட் கேஸஸ். அதுக்கு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரும் லோ, அதே மாதிரி அதுக்குள்ளே நடக்கக்கூடிய அட்சார்ப்ஷன் ஆல்சோ வெரி வெரி லெஸ். ஆனால் இந்த ஈஸிலி லிக்விஃபை ஆகக்கூடிய கேஸஸ் லைக் வாட் சல்ஃபர் டை ஆக்சைடு, அமோனியா, as well as what the hydrogen chloride. So these are easily liquefied and also having greater van der Waals force of attraction and even the absorption also greater. அப்போ நம்ம 2 ஃபேக்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தோம். அடுத்தது நேச்சர் ஆஃப் அட்சார்பேட் பார்த்தாச்சு. அட்சார்பேட். அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். வென் த டெம்பரேச்சர் இஸ் ரேஸ்ட் த கெமிசார்ப்ஷன். நம்ம ஏற்கனவே நேரத்துக்கு இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். differentiate the chemisorption and physical absorption. அதில் கெமிக்கல் அட்சார்ப்ஷன் வந்து என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு when the temperature is raised அந்த chemisorption first increases then decreasesனு சொல்லி ஃபஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி திரும்ப டிக்ரீஸ் ஆகும்.
On a physical adsorption, it is inversely proportional to the temperature. High temperature வந்து physical adsorption லோவாக இருக்கும், low temperature ஹையாக இருக்கும். சரியா? அதே தான் இங்கேயும் எழுதணும். When temperature is raised in the chemical adsorption, first it increases then decreases, whereas physical adsorption it decreases with increase in temperature. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். ப்ரெஷர் வந்து இதில் என்ன நடக்குது அப்படின்னா, ஈவன் த கெமிக்கல் அட்சார்ப்ஷன் நேற்று அந்த இதையும் பார்த்தோம். கெமிக்கல் அட்சார்ப்ஷன் இஸ் ஃபாஸ்ட் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் அண்ட் இட் cannot alter the amount பார்த்தோம். ஆனால் physical adsorption, when the pressure is increased, even the extent of adsorption also increasesனு பார்த்தோம். சரியா? ரெண்டுமே சேம் தான். ஆனால் கெமிக்கல் அட்சார்ப்ஷனில் இந்த இட் cannot alter the amount, அங்கேருந்து இந்த அமௌண்ட் will be altered. எதில்? ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷன். அப்போது இது வரைக்கும் 4 ஃபேக்டர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம்ஸ் அண்டு அட்சார்ப்ஷன் ஐசோபார்ஸ். இப்போ ஐசோபார்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். when the amount of adsorption is plotted versus the temperature at constant pressure. At constant pressureல டெம்பரேச்சரை எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸில் அட்சார்ப்ஷனையும் நம்ம அமௌண்ட் ஆஃப் அட்சார்ப்ஷனையும் நம்ம பிளாட் பண்ணோம்னா அந்த கிராஃப்க்கு பேர் ஐசோபார். சரியா? அப்போ ஐசோதெர்ம்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஐசோதெர்ம்ஸ்னால் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இந்த அமௌண்ட் ஆஃப் அட்சார்ப்ஷனுக்கும் அடுத்தாப்புல தி ப்ரெஷருக்கும், சரியா, அந்த ப்ரெஷருக்கும் இடையில நம்ம கிராஃப் பிளாட் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் வாட்? ஐசோபார்ஸ். சரியா? ஐசோதெர்ம்ஸ்னால் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ஐசோபார்ஸ்னால் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஐசோபார்ஸ். ஐசோபார்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன்? அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அமௌண்ட் ஆஃப் அட்சார்ப்ஷன், அதாவது எக்ஸ் பை எம். எக்ஸ்னால் என்னது? இந்த அமௌண்ட் ஆஃப் அட்சார்பேட். எம்ங்கிறது என்னது? அட்சார்பென்ட். சரியா? அது எக்ஸ் பை எம்ங்கிறது இந்த அமௌண்ட் ஆஃப் அட்சார்ப்ஷன். சரியா? எக்ஸுங்கிறது என்ன சொல்லியிருக்கேன்? இந்த அமௌண்ட் ஆஃப் அட்சார்பேட் அப்சார்ப்ட் அண்ட் தி எம் கிராம் ஆஃப் அட்சார்பன்ட், அதுதான் எக்ஸ் பை எம்னு எடுக்கணும். அதை ஒய் ஆக்சிஸில் எடுக்கணும். அதை ஒய் ஆக்சிஸில் இங்கே எடுத்துருக்குறோம், எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் எடுத்துருக்கோம். இப்போ லுக் அட் தீஸ் 2 கிராஃப்ஸ். ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷன் இங்கே இருக்குது, கெமிக்கல் அட்சார்ப்ஷன் இங்கே. ஐசோபார்ஸ் திரும்பவும் ஞாபகப்படுத்த, ஐசோபார் அப்படின்னா at constant pressure the graph is plotted between x by m, the amount of x by m என்னது? adsorption as well as the temperature, அதுதான் ஐசோபார்ஸ். சரியா? அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த physical adsorption it slowly decreases with increasing in temperature increase ஆக இந்த amount of adsorption என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பிகாஸ் ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி டெம்பரேச்சர்னு பார்த்தோம். வேறு இந்த கிராஃபில் பாருங்கள், எக்ஸ் பை எம் ஒய் ஆக்சிஸில் எடுத்துருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது? ஸோ வென் த டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீசஸ் ஈவன் த அட்சார்ப்ஷன் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்படி அதுக்கு அடுத்ததில் என்ன ஆகுது? தென் இட் ஸ்டார்ட் டு டிக்ரீசஸ். சரியா? இந்த கிராஃப்லேருந்தே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ when temperature is raised, chemical adsorption first increases ஆகி then decreases. சரிதானா? இந்த ரெண்டையும் தான் நம்ம எக்ஸ்பிளனேஷனில் கேட்கும்போது எழுதணும். அடுத்தது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம்ஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் எக்ஸ் பை எம்ஐ எது கூட நம்ம வந்து பிளாட் பண்ணணும்? ப்ரெஷர் கூட. சரியா? அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஸோ ஈவன் தி அமௌண்ட் ஆஃப் adsorption takes place is plotted versus the pressure, then it gives the isotherms. அப்போ ஐசோதெர்ம்ஸ்குள்ளது இங்கே நீங்கள் பார்க்கணும். இதுதான் ஐசோதெர்ம்ஸ். ஐசோதெர்ம்ஸ்க்கு வந்து ஆக்சுவலி இந்த அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம் வந்து ஒரு சயின்டிஸ்ட் கொடுத்த வந்து ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் தான் யாருன்னா ஃப்ரெஞ்ச். அக்கார்டிங் டு ஹிஸ் தியரி x by m, the amount of adsorption takes place is equal to k into p. K is constant. K is here what? That is the constant. And also so according to the Franklin, x by m, the amount of adsorption. the x is adsorbate, m is adsorbent in grams. சரியா? x by m is the amount of adsorption takes place, that is equal to k into p to the power 1 by m. இங்கே k and p, these two are
K as well as here N. These two are the constant introduced by the scientist front. Okay, N is always less than unity. Less than unity another 1. And in the equation நம்ம வந்து இதில் என்ன செய்யணும்னா சப்போஸ் பிக்கு பதிலாக நம்ம என்ன எடுக்கலாம் சீன் போடலாம். ஏன்னா generally this equation is applicable only for the absorption of gases on solid surfaces. அது தவிர even the absorption it takes place in solution, then the equation may be changes into x by m is equal to k into c to the power 1 by n. Here c வந்து என்னது concentration of the solution. Okay, take logarithm of the both the side. அப்போ நமக்கு என்ன வரும் log x by m is equal to log of k plus what 1 by n into log of p. Okay, அப்போ இதில் இந்த intercept represent the value of log k. இங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்லோப் ஒன்று போட்டோம்னா அதில் என்னெல்லாம் இன்டர்செப்ட்ஸ் வருதோ that represent the value of log k and the slope it gives what the value of 1 by n. சரியா? So this equation explains the increase of x by m with the increase in pressure. Pressure increase ஆகும்போது even both chemical absorption as well as physical absorption both will be increases. Okay, அதுதான் இந்த ரெண்டு கிராஃப்லையும். ஆனாலும் சில லிமிட்டேஷன் இருக்குது இந்த தியரி படி. ஏன்னா திஸ் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் பை எம் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு பிவி டு த பவர் 1 by n இருக்கு இல்லையா, திஸ் ஈக்குவேஷன் இஸ் பியூர்லி எம்பிரிக்கல் அண்ட் வேல்யூட் ஓவர் ஏ லிமிட்டட் ப்ரெஷர். ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் ரேஞ்சுக்கு தான் அது லிமிட் ஆகும். அதே மாதிரி இந்த வேல்யூ ஆஃப் இந்த கான்ஸ்டன்ட் லைக் கே அண்ட் என், கே வேல்யூவும் என் வேல்யூ இட் ஃபாண்ட் வேரி வித் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். சரியா? தட் இஸ் நாட் எக்ஸ்பிளைன்டு. இந்த ரெண்டு தான் இதோட லிமிட்டேஷன்ஸ். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அட்சார்ப்ஷன். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அட்சார்ப்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கேஸ் மாஸ்க், அதாவது ஈவன் த வேர்ல்டு வார் 1ல் சார்கோல் கேஸ் மாஸ்க் வாஸ் எம்ப்ளாய்டு பை போத் த பிரிட்டிஷ் அஸ் வெல் அஸ் த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ். ஏன்னா இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் வாஸ் ஃபவுண்ட் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்சார்பென்ட். அதனால் அப்போவே அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ டு கிரியேட் வெரி the first application what I said gas mask. gas maskல வந்து என்ன அட்சார்பன்ட் யூஸ் பண்ணுறோம், ஆக்டிவேட்டட் சார்கோல். அடுத்தது ஈவன் ஸோ டு கிரியேட் வெரி ஹை வேக்யூம் இன் வெசல்ஸ், அதில் இந்த கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், குளோரின் அண்ட் ஆக்சிஜன் அண்ட் ஹீலியம், these all the gases, purification of these all the gases so takes place by dehydration. So these are absorbed on alumina and silica gel. இந்த கேஸஸை டீஹைட்ரேட் பண்ணி பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், குளோரின் அண்ட் ஆக்சிஜன். சரியா? இதில் எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அலுமினா as well as for the silica gel. அதே மாதிரி அடுத்தது even the important use for the application for the absorption process is the softening of hard water. நம்ம softening of hard water 11th நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. இங்கே பெர்மியூட்டேட் மெத்தட், அங்கே லாஸ்ட் இயர் நம்ம அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் பார்த்தோம். இங்கே அனதர் ஒன் மெத்தட் பெர்மியூட்டேட் மெத்தட் வந்து அதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி மெத்தட் ஃபார் சாஃப்டனிங் த ஹார்ட் வாட்டர். அதில் எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஈவன் அந்த பெர்மனண்ட் ஹார்ட் வாட்டர் இட் இஸ் டியூ டு வாட் த சல்ஃபேட் அஸ் வெல் அஸ் குளோரைட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அயன் ப்ரெசன்ட் இன் த வாட்டர். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ரெசினை யூஸ் பண்ணுறோம், ஜியோலைட். ஜியோலைட்டோட ஃபார்முலா லாஸ்ட் இயர் நீங்கள் படிச்சிங்க, Na2Al2 SiO4O2. அப்போ அது கூட நம்ம கால்சியம் அப்போ ஹார்ட் வாட்டரை ஆட் பண்ணோம். அந்த கால்சியம் குளோரைட் ஆக்சுவலி இட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஹார்ட் வாட்டர். தென் த சோடியம் அயான்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை கால்சியம் அயான். அப்போ சோடியம் எங்கே வந்துடும், குளோரின் கூட வந்துடும். கால்சியம் எங்கே வந்துடும், இந்த ஜியோலைட்டில் உள்ள மீதி உள்ள பார்ட்ஸ் கூட வந்துடும். சரியா? இதுதான் வந்து ஆக்சுவலாக இதில் என்ன அந்த அயான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. சோடியம் அயான் வில் பி ரீப்ளேஸ்டு பை கால்சியம் அயான் ஆஃப் த ஹார்ட் வாட்டர். அப்போது இங்கே நமக்கு வாட் எவர் the product will be formed. இதுதான் பெர்மியூட்டேட். பெர்மியூட்டேட்ங்கிறதோட ஃபார்முலா தான் Na2Al2 Si4O12. இந்த பெர்மியூட்டேட்டை வந்து இப்போ அயன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். திரும்பவும் அதை ரீஜெனரேட் பண்ணி யூஸ் பண்ணணும்.
ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அகெயின் இந்த சோடியம் இது ரீஜெனரேட்டட் ஆகும் எப்படின்னா திரும்பவும் சோடியம் அயான் ரீப்ளேசஸ் வாட் கால்சியம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா ஆடிங் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் காமன் சால்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணாலே போதும். சரியா? அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ் வந்து லாஸ்ட் இயர் அதுவும் இது வந்து கிட்டத்தட்ட ஜியோலைட்ஸ் யூஸ் பண்ணுறது மாதிரி தான். அப்போ இந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ் ஆல்சோ ஒர்க்கிங் ஒன்லி த based on the process of the adsorption. Ion exchange எப்படி நடக்குன்னு பார்க்கலாம். So it is used to demineralize the water. This process is carried out by passing water through number of columns of cations and anions exchange the resins. அப்போ இதில் பாருங்கள் RSO3H அது ரெசினோட ஃபார்முலா. அது கூட நம்ம ஹாட் வாட்டரை ஆட் பண்ணுறோம். ஹாட் வாட்டரில் என்ன இருக்குது? கால்சியம் அயன் இருக்கும், இல்லைன்னா மெக்னீஷியம் அயன் இருக்கும். அப்போ இது என்னது ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா RSO3 ட்வைஸ் வந்துடுது. அடுத்தது CaMg + 2H+. இதில் உள்ள H+ எலிமினேட் ஆகும். சரிதானா? ஸோ இது வந்து ஒரு அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸில் உள்ள ஈக்குவேஷன். அடுத்து பெட்ரோலியம் ரிஃபைனிங் ஆஃப் வெஜிடபிள் ஆயில்ஸ் ஆல்சோ it is based on which one? Adsorption process. Decolorization of sugar வந்து நம்ம மொலாசஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணது வந்து அதை டீகலரைஸ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா டு ரிமூவ் த impurities by adding animal charcoal which act as the decolorizing material. சரியா? அதுக்கு அடுத்தது குரோமோட்டோகிராஃபி 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிங்க. குரோமோட்டோகிராஃபி இட் இஸ் பேஸ்ட் ஆன் விச் ஒன்? தி அட்சார்ப்ஷன். கம்ப்ளீட்டாக அது அட்சார்ப்ஷன் தான். ஏன்னா அதில் நம்ம வந்து அலுமினா இல்லைன்னா வந்து சிலிக்கா ஜெல்லை யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸோட ஒரு மிக்சரை தான் நம்ம அதில் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த டிஃப்ரெண்ட் காம்பனண்ட்ஸ் ப்ரெசன்ட் ஆர் ஹேவிங் வாட் rate of adsorption of that components are different from one another. So எந்த காம்பனண்ட் ரொம்ப அதிகமாக ரேட் ஆஃப் அட்சார்ப்ஷன் ஆகுமோ that will be separated first. அப்படியே அது டிஃப்ரெண்ட் இந்த கலர்டு பேண்டாக ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? இது நம்ம வந்து லாஸ்ட் இயரே நீங்கள் படிச்சிருக்கீங்க. அதுவும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது? இட் இஸ் பேஸ்ட் ஆன் வாட்? த அட்சார்ப்ஷன் ப்ராசஸ். ஓகே. அடுத்தது கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் Haber's processனா என்னது? தட் இஸ் the process which is used for manufacturing ammonia. இதில் nitrogen and hydrogen gases are passing through the iron as the catalyst. Iron catalystல இந்த ரெண்டு gases-ம் absorb ஆகும். அதுலேயும் மாலிப்டினியம் வந்து that promote the catalyst rate of அந்த கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மாலிப்டினியத்தை யூஸ் பண்ணோம். மாலிப்டினியம் that will be act as for the promoter. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் வெஜிடபிள் ஆயில் கூட ஹைட்ரோஜனேஷன் பண்ணுதோம் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் தி நிக்கல் கேட்டலிஸ்ட் தென் இட் கிவ்ஸ் வாட்? வனஸ்பதி. சரியா? அதே மாதிரி குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் blue litmus solution is added to the aluminum ion, then to the red color solution will be obtained. இதுவும் வந்து என்னது? அட்சார்ப்ஷனை. so many drugs, so that also it is அதாவது நம்ம ட்ரக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா that will be absorbed by the tissues which are present in our body. அடுத்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ் அண்ட் ஓர்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். இப்போ இந்த வருஷமே நீங்கள் படிச்சீங்க. அதாவது ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் that is used for the concentrating the sulfide ore. So that is based on which one? The adsorption. ஏன்னா அதில் பைன் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணுறோம். wetted pine oil that is used in the case of the concentration of what? The ore, sulfide ore. அடுத்தது மாடர்ன் அண்ட் டைஸ்ல யூஸ் பண்ணுறோம். அட்சார்ப்ஷன் இண்டிகேட்டர்ஸ் which are used to indicate the end point. அந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுதுங்கிறத காட்டுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? அட்சார்ப்ஷன் இண்டிகேட்டர்ஸ். தட்ஸ் ஆல்.